வெற்றி வெற்றி எடப்பாடிக்கு மாபெரும் வெற்றி நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்ட அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்த அவர்கள் அனைவருமே தற்சமயம் ஆளு அடையாளம் தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள் அப்படின்னே கூட சொல்ல. அதற்கு உதாரணமாக நமது ஓபிஎஸ் இருக்கிறார். அதிமுகவை அழிக்க வேண்டும் நினைத்தார் ஓபிஎஸ் என சொல்லி அவரின் மீது எடப்பாடி பழனிசாமி கூட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படித்தான் ஓபிஎஸ் சட்ட போராட்டம் நடத்தக்கூடிய அந்த வேளையிலே என்னை அதிமுகவிலிருந்து நீக்கியது செல்லாது, அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளை பறிக்க வேண்டும், நான் மறுபடியும் அதிமுகவில் இணைய வேண்டும் என சொல்லி பல்வேறு விதமான வழக்குகளையும் தோற்றிருந்தார். ஏன் தேர்தல் ஆணையம் வரைக்கும் கூட போயிருந்தார். ஆனால் இறுதியிலே திமுகவிலே ஐக்கியமாகிவிட்டார். அப்படித்தான் நமது அதிமுகவுடைய பொதுக்குழுவின் மூலம் நீக்கப்பட்ட எண்ணை மீண்டும் அதை நீக்கியது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என ஹைகோர்ட்டிலே நமது ஓபிஎஸ் தரப்பு வழக்குகளை தொடுத்திருந்தது. அந்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது என்ற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து நீக்கியதை எதிர்த்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு கூட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட உரிமையல் வழக்கை திரும்ப பெற்ற நமது திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் தற்போதைய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனுமதி கோரியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ்க்கு ஒரு காலத்திலே அதிமுகவுடைய கொடியோ சின்னத்தையோ லெட்டர் பேடையோ எதையும் பயன்படுத்தக்கூடாது என கூட தடை விதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஓபிஎஸ் திமுகவிலே ஐக்கியமாயிருக்கிறார். அன்று அவர் தொடுத்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு என்பது வர இருக்கிறது. இன்றைய தினம் விசாரணையிலே எடப்பாடி பழனிசாமியின் மூலம் வைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, தற்போது ஓபிஎஸ் அதாவது எந்த ஒரு கட்சியும் சாராத ஒரு சூழலில் ஓபிஎஸ் கிடையாது. ஓபிஎஸ் அதிமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவிலே அவர் இணைந்து விட்டார். இனிமேல் ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதை ஓபிஎஸ் தரப்பே ஒப்புக்கொள்வார்கள் என தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பின் மூலமாக வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட இருக்கிறது. அந்த வாதங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது. இதற்கு மேலும் நமது ஓபிஎஸ் ஆல் வழக்குகளை தொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தால் வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏனென்றால் அவர் மற்றொரு கட்சியிலே இணைந்து விட்டதால் அவர் தொடுத்த வழக்குகள் அனைத்தும் காலாவதியாகப்பட்டு அந்த வழக்குகள் அனைத்தும் தற்சமயம் முடித்து வைக்கப்படுவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஓபிஎஸ் தொடுத்த அத்தனை வழக்குகளிலுமே வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் இருந்திருக்கே தவிர ஒரு முறை கூட ஓபிஎஸ்க்கு அவர் தொடுத்த வழக்குகளில் வெற்றி என்பது வந்தது அப்படிங்கிற சரித்திரம் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்ல. இறுதியிலே ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்திருக்கிறார். அதுவும் அதிமுகவில் இருந்து முக்கியமான ஒரு நபர் திமுகவிலே இணைந்தது இதுவே வரலாற்று முறையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்ல. ஏன்னா அதிமுகவின் மூலம் முதலமைச்சர் பதவி வைத்தவர், ஆனால் இன்று திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.